ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 2025 பங்குச்சந்தைக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே மார்க்கெட் அப் சைடு வந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு சில்வர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஒரு அப் சைடு தான் வந்திருக்கு. இப்போ இன்னும் இந்த 2025 இன்னும் ஒரு 4 ட்ரேடிங் செக்ஷன் தான் இருக்குது. இந்த 4 நாள் அடுத்தது என்னென்ன நடக்கும் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 hour சார்ட்டு. இது நேற்றுக்கான மூமெண்ட். நேற்று மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஒரு -35 புள்ளிகள் சரிவடைஞ்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா நேற்றுக்கான மார்க்கெட் திரும்ப அந்த 26,240 வரைக்கும் மேலே போயிருக்கு. பட் இருந்தாலும் மேலே பெருசாக போக முடியல. திரும்ப அந்த 200 உடச்சி கீழே நல்லாவே லோ பார்த்திங்க அப்படின்னா 25, கீழே 25,120 வரைக்கும் லோ வந்திருக்கு. இந்த 120லேருந்து 220 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான் மார்க்கெட் இப்போ சுற்றிட்டுருக்கு. இப்போ அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் கிறிஸ்மஸ்னால லீவு. நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இந்த ஒரு கேப் அப் கொடுத்து மார்க்கெட் மேலே 226, 240 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து இப்போ 26,140 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். இந்த கேப் அப் ஃபில் பண்ணும். அதாவது 26,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. கம்மிங் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,000 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே வரும்பொழுது இந்த 26 சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த 2025 இந்த 26,000க்கு மேலேயே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மந்தினுடைய எக்ஸ்பைரிலாம் இருக்குது. இதனால மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு ரேஞ்சு பவுண்டு ஒரு கன்சாலிடேட்டிங் ட்ரேடிங்காக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 26,120 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 26,080 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 26,000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். திரும்ப அதே சப்போர்ட் ஜோன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் இல்லை, ஒரு கன்சாலிடேஷன் ட்ரேடிங்காக இருக்கிறதுனால தான் திரும்ப அதே சப்போர்ட்டாக இருக்குது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,240 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,320 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் நேத்திக்கான மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு ஏற்றம் இல்லை. அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த 120 லாஸ்ட்டு 2 டேஸுமே இந்த 120ல் இருந்து இந்த 220 இந்த ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேஷனாக ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த 26,120 இந்த 26,120க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இந்த 26,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 26,080, 26,040, அடுத்தது 26,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் 26,120க்கு மேலே கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சுருக்கு, மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது 200, 240, 300 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட்டு 2 டேஸுமே ஒரு கன்சல்டேட்டிங்காக இருக்கிறதுனால பெருசாக பிரேக் அவுட் நம்ம கொடுக்க மாட்டேது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இயர் எண்டுங்கிறதுனால பார்த்தா 2025 கடைசி. அது இல்லாமல் இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது மோஸ்ட்லி இந்த 26,000 மேலேயே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கீழே வந்துச்சு அப்படின்னா 26,000 வரைக்கும் வரும். அப்படி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். மெயினாக 26,120 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் லெவலு. இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகும், இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகும் கன்சிடர் பண்ணலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா 26,000 வரைக்கும் வரும். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டினுடைய ஃப்ரைடேக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.